ஐர மீன்களை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு முறையை கையாளுறாங்க. இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியாச்சுன்னா ஐர மீன்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகணும், எதுக்காக ஐர மீன்கள் அந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறதையும், ஐர மீன்களோட சுவாச முறைன்றது 2 விதத்தில் இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான பகுதி. அது என்ன அப்படிங்கிறதையும், ஐர மீன்களோட வாழ்வியல் தான் என்ன, அதனுடைய உலகம் எப்படி அப்படின்றதையும் நம்ம இந்த உலகத்தை விட்டு ஐர மீன்களோட அந்த சிறிய அழகான உலகத்துக்கு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். இந்த உலகத்தில் தெற்கு ஆசிய பகுதிகளில் தான் ஐர மீன்கள் அதிகமாக காணப்படுது. அதுவும் குறிப்பாக தென்னிந்திய பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், இலங்கையில் இந்த மாதிரி இடங்களில் ஆறுகள், ஏரிகள், ஓடைகள் அப்படின்னு நீரோட்டம் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் தான் ஐர மீன்கள் அதிகமாக காணப்படுது. ஐர மீன்களோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண் மீனானது பல 100 முட்டைகளை கூட இடும். இந்த முட்டைகளை நீரோடை பகுதிகளில், நீரும் ஓட்டம் அதிகம் இல்லாத இடங்களில், தாவரங்களின் வேர்கள்லையோ இல்லை பாறைகளின் இடுக்குகள்லையோ இந்த மாதிரி இடங்களில் தான் முட்டையிடும். இந்த முட்டைகள் மெல்லியதாக ஒட்டும் தன்மையுடையதாக இருக்கும். இது அந்த இடத்துல ஒட்டிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழித்து இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். இது லார்வா நிலையில் இருக்கும். இந்த லார்வாக்கள் 4-5 நாளைக்கு அசைய முடியாத நிலையில் இருக்கும். அது வரைக்கும் இதுக்கு உணவாக அதனுடைய முட்டை பகுதிகளில் இருந்த புரத சத்து, கொழுப்பு சத்து இதையே எடுத்து வாழ்ந்துட்டுருக்கும். 4-5 நாட்கள் கழித்து மெல்ல நீந்த ஆரம்பிக்கும். நீந்த ஆரம்பித்தோடனே தன்னிச்சு உணவெடுக்க ஆரம்பிக்கும். பல மீன்களில் இந்த தாய் மீனும் தந்தை மீனும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திலேப்பியா மீன், ஜிலேபி கண்டன்னு சொல்லுவாங்க. அதனுடைய குஞ்சுகளை அது வாய்க்குள்ளே வச்சு பாதுகாப்பு கொடுக்கும். தாய் மீனும் சரி, தந்தை மீனும் சரி. பீட்டா ஃபிஷ் எடுத்துக்கிட்டால் தந்தை மீன்கள் ஒரு 4-5 நாளைக்கு தன்னுடைய வாய்ப்பகுதியில் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் சுவாசத்துக்காக எடுத்து வச்சு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் நம்ம ஐர மீன் தாய் தந்தை முட்டையிட்டதோடு சரி, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. முட்டையிலேருந்து நம்ம குஞ்சுகள் எல்லாமே வெளியே தன்னிச்சு தான் வாழும். ஆனால் ஐர மீன்கள் எப்போதுமே ஒரு சமூக அமைப்போடு வாழக்கூடியது. இது எந்த நேரங்களில் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா, பகல் நேரங்களில் ஐர மீன் எல்லாமே மண்ணுக்கு அடியில் புதஞ்ச நிலையில் இருக்கும். அதனுடைய வாய்ப்பகுதியும் வால்பகுதியும் மட்டும் வெளியே விட்டுட்டு உள்ளே புதஞ்சு மறைஞ்சே தான் இருக்கும் பகல் நேரத்தில். இது அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது மாலை நேரங்கள்லேயும் இரவு நேரங்கள்லேயும் தான். இந்த நேரங்களில் தான் உணவு தேடியோ இல்லை பாதுகாப்பான இடம் தேடியோ ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படும். மற்ற நேரங்கள்லாம் தனித்தனியாக அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஐர மீனோட சராசரி வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும். ஒரு குஞ்சானது ஒரு மாதத்தில் ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அது வளர்ந்துடும். அதனுடைய உடம்புகளில் சின்ன சின்ன புள்ளிகள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். அதனுடைய மீசைகள், உணர்கொம்புகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். வாய்ப்பகுதியை சுற்றி ஒரு 6 கொம்புகள் 6 உணர்கொம்புகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த உணர்கொம்புகளானது பல வேலைகளை செய்யும். அதாவது வெப்பநிலை உணர்றது, அதிர்வுகளை உணர்றது, அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு உணர்றது. ஏன் இரவு நேரங்களில் வெளிச்சமே இல்லாட்டியும் கூட இந்த உணர்கொம்புகளை வச்சு இது திசை அறியக்கூடியது. இப்படி பல வேலைகளை செய்யும் இந்த உணர்கொம்புகள். இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீரோட்டத்தின் அடிமட்டத்தில் அந்த மணல் பகுதிகளில் இருக்கிற தாவரங்களின் அழுகிய பகுதிகள், சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகளோட லார்வாக்கள், ஏன் பாசிகள் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துருவாங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இது இனப்பெருக்க காலம் அடையும். அந்த நேரங்களில் இதனுடைய உடம்பு பார்த்துக்கிட்டோம்னா நீளமாக இருக்கும். இதனுடைய உடம்புகளில் சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கும். இனப்பெருக்க காலம் அடைஞ்ச பின்னாடி இந்த புள்ளிகள் ரொம்பவே தெளிவாகவும் உடம்பெல்லாம் பளபளன்னு இருக்கும். இந்த நேரங்களில் இதனுடைய வெப்பநிலை இந்த இனப்பெருக்க காலத்துக்கு இதனை தூண்டிவிடும் விதமாக இருக்குது. அதாவது 18 டிகிரி செல்சியஸ்லேருந்து 22 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலையில் இதற்கு இனப்பெருக்க எண்ணம் வருது. அந்த நேரங்களில் முட்டைகள் உடைய ஒரு பெண் மீனை ஆண் மீன்கள் பார்த்து அதை விரட்ட ஆரம்பிக்கும். விரட்டி அதை உரசுறது, இந்த மாதிரி இப்போ வேலைகளை பண்ண ஆரம்பிக்கும். இந்த பெண் மீன்களுக்கு இந்த ஆண் மீன் பிடிச்சிருச்சு அப்படின்னா 2 பேர் சேர்ந்து முட்டை வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு நல்ல இடம் தேடுவாங்க. ஏன் அப்படின்னா நீரோட்டத்தில் எங்கேயாவது முட்டை வச்சா அது ஓடுற நீருக்கு எல்லா முட்டைகளும் அடிச்சுட்டு போயிடும். எந்த ஒரு முட்டையுமே கருவுறாமல் போயிடும். அதனால் இது நிலையாக இருக்கக்கூடிய இடங்களில், அதுவும்
அந்த தண்ணீர் பகுதிகளில் உணவு அதிகமாக கிடைக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா குஞ்சுகள் வெளிவந்தோடனேவும் 4-5 நாள் கழித்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கு உணவு தேவை ஏற்படும். ஏன்னா அதிக அளவில் நீந்தவும் முடியாது. அதனால் இது நீரோட கம்மியான குறைவான இடங்களுக்கு நகர்ந்து செல்லுது. அதாவது அந்த ஆற்றுப்படுகையில் ஒரு ஓரமாக ரொம்பவே குறைந்த நீரழுத்தம் நீரோட இருக்கிற இடங்களுக்கு போகுது. அந்த இடங்களில் பாறைகளுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உணவு பகுதி நிறைய அழுகிய மட்கிய பொருட்கள் இதெல்லாம் இருக்கிற இடங்களில், நுண்ணுயிர்கள் இருக்கிற இடங்களில் பெண்மீன்கள் முட்டையிடுது. ஐயிர மீன்களோட இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெளிப்புற கருவுறுதல். இது எப்படின்னா, ஆண்மீன் பெண்மீன் ரெண்டுமே ஒரு இடத்தை தேர்வு பண்ணி அங்கே போயிட்டு பெண்மீன்கள் முட்டையிட ஆரம்பிக்கும். இந்த முட்டைகள் வெளிவந்தோடனே இந்த ஆண்மீனானது தன்னுடைய விந்தணுக்களை அதன் மீது தெளிக்க ஆரம்பிக்கும். இந்த விந்தணுக்கள் பட்ட முட்டைகள் எல்லாமே கருவுற ஆரம்பிக்கும். இப்படி வெளிப்புற கருவுறுதல் நிலையில் தான் இது இனப்பெருக்கமே செய்யுது. அதன் பின்னாடி 4-5 நாட்களில் இந்த முட்டைகள் கருவுற்று அதிலிருந்து லார்வா நிலையில் குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்குது. இதுதான் இதனுடைய முழு வாழ்வியலாக இருக்குது. சரி, இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு செயல்முறையை செய்கிறாங்க. இதில் ஏன் இது அதிகமாக மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது இந்த மாதிரி குறைந்த ஒரு நீரோட்டத்தை இவங்க கொடுக்கறனால இந்த மீன்கள் எல்லாமே தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கு இந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு வருது. இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருது அப்படின்றது கிடையாது. தன்னுடைய உணவு தேவைக்குமேவும் குறைந்த நீரோட்டமுடைய இடங்களை தான் தேர்வு பண்ணும். ஏன் அப்படின்னா, அதிக நீரோட்டம் இருந்துச்சுன்னா அங்கே எந்த உணவுமே இருக்காது, தண்ணீரில் அடிச்சுட்டு போயிடும். அதனால் குறைந்த நீரோட்டங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தனக்கு உணவும் கிடைக்கும், அந்த இடத்துல இனப்பெருக்கமும் செய்ய முடியும். அதனால தான் இந்த மாதிரி குறைவான நீரோட்ட அமைப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு போகும். நம்மால்கள் எல்லாருமே இந்த மாதிரி செயற்கையாக ஒரு குறைந்த நீரோட்டமுடைய அமைப்பை கொடுக்குறாங்க. அதனால் இது தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கும் சரி, தன்னுடைய உணவிற்கும் சரி, இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயிர மீன்கள் எல்லாமே அந்த நீரோட்டத்தை தேடி வலையில் மாட்டிக்குது. சரி, இதனுடைய சுவாச அமைப்பு ரொம்பவே சிறப்பானதுன்னு சொன்னேன். அதை பற்றி வருவோம். அதாவது ஒரு மீன் ஏன் தண்ணீருக்கு வெளியே வந்தால் சாகுது? பொதுவாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆக்சிஜன் இல்லாமல் சாகுது. ஒரு மீனுக்கு தண்ணீர் இல்லை அப்படின்னா ஆக்சிஜன் மூலமாக மட்டும் இறக்கும் அப்படின்னு கிடையாது. தண்ணீருக்குள்ளே அதனுடைய எடை அப்படிங்கிறது தண்ணீரின் மிதவை தன்மை இருக்கிறனால எடைங்கிறது இதனுடைய உள்ளுறுப்புகள் தாங்கக்கூடிய வகையில் இருக்கும். இதுவே தண்ணீருக்கு வெளியே வந்தாச்சு அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால் அதனுடைய உடல் பாகங்கள் எல்லாமே இதனுடைய எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா தண்ணீரில் இருக்கும்போது எடை குறைவாக இருக்கும். இதுவே வெளியே வந்துருச்சுன்னா எடை அதிகமாக இருக்கும். இந்த அழுத்தத்தை அதனுடைய உடல் உள்ளுறுப்புகள் தாங்க முடியாது. இதனால் பாதிக்கப்படும். இதனாலையும் மீன்கள் தண்ணீரை விட்டு வெளியே வந்துச்சுன்னா இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மட் ஸ்கிப்பர், லங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி அதனுடைய சுவாச பகுதிகள், சுவாச அமைப்புகள்லாம் வேறு. அது இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். நம்ம மீன்கள் எல்லாமே செவில்கள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து எடுத்து உயிர் வாழும் தன்மையுடையது. இன்னொரு சுவாச முறையும் இருக்குது. அது நம்ம ஐயிர மீன்கள் கிட்டேயும் இருக்குது. அதாவது குடல் சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடல் சுவாசம் அப்படிங்கிறது நீரின் மேலோட்டத்துக்கு காற்றை நேரடியாக வாய் மூலமாக முழுங்கிறது. இது குடல் பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு பகுதிகள் மூலமாக ஆக்சிஜனை, இந்த நேரடி காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்தெடுத்து அதை உடல் பகுதிகளுக்கு அனுப்புது. எஞ்சியுள்ள மற்ற காற்றை எல்லாமே தன்னுடைய ஆசன வாயின் வழியாக வெளியேற்றிடுது. இந்த மாதிரி நம்ம ஐயிர மீன் டைரெக்டாக செவில்கள் மூலமாகவும் சுவாசிக்குது. இந்த மாதிரி குடல் சுவாசமும் செய்யுது. இந்த மாதிரி 2 விதமாக சுவாசிக்கிறாங்க. இதனால தான் ஐயிர மீன்கள் தண்ணீரை விட்டு வெளியே வந்தாலுமே குடல் சுவாசம் மூலமாக இன்னமும் கொஞ்சம் நேரம் அதிகமாக உயிரோடு இருக்காங்க. ஆனால் அதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா இதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வறண்டு போய் அதுவும் எடை அதிகமாக இதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே எடை அதிகரிக்கிறதுனால அந்த ஒரு முறையிலையும் இந்த ஐயிர மீன்கள் எல்லாமே இறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஐயிர மீன்களுக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது. அதாவது ஐயிர மீன் வகைகளில் இன்னொரு வகை இருக்குது, டோஜோ லோச். அப்புறம் இன்னொரு வகை ஓரியண்டல் வெதர் லோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மழை வர்றதை முன்கூட்டியே உணர முடியும் இந்த மீன்கள்னால. நம்மளாம் எப்படி, நம்ம மழை வரப்போகுது அப்படின்னா மேகக்கூட்டத்தை பார்த்து கருமேகம் இருந்துச்சுன்னா குளிர்ந்த காற்றடிச்சுன்னா சரி மழை வரப்போகுதுன்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் நம்ம ஐயிர மீன்களோட இந்த வகைகள் மழை வர்றதை வேறு ஒரு வழி மூலமாக உணரக்கூடியது. அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடி காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். அந்த நேரங்களில் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன்
மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியேறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் தண்ணீரின் உள்பகுதியில் இருக்கிற இந்த மீன்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து முழுமையாக எடுத்துக்க முடியாது. இதனால் இது குடல் சுவாசம் பண்ணுறதுக்காக மேலே வரும். இதன் மூலமாகவும் இது மழை வரப்போகிறது அப்படின்றத உணரும். வெப்பநிலை, இந்த மாதிரி ஆக்சிஜன் குறைவு, இந்த மாதிரி பல காரணங்களால் இது மழை வரப்போகிறத முன்னாடியே உணரக்கூடிய தன்மைகள் இருக்குது நம்ம ஐர மீன் வகைகள் கிட்ட.